الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, தலாக் மற்றும் ஹுலா தொடர்பாக பல சட்டங்களை நாம் இதுவரை பார்த்து வந்திருக்கிறோம். அதன் இறுதிக்கட்டமாக தலாக் அல்லது ஹுலாவுக்கு பிறகு, கணவன் மனைவி பிரிந்துவிட்ட பிறகு கணவன் மீது வரக்கூடிய செலவீனங்கள் தொடர்பான கடமை என்ன என்பதை இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதலாவதாக, கணவன் தலாக் சொல்லிவிட்டால் எப்போது மனைவியின் செலவீனங்கள் அந்த கணவன் மீது கடமையாகும், எப்போது கடமையாகாது என்று பார்க்கும் பொழுது, முதல் தலாக் மற்றும் இரண்டாம் தலாக், தலாக் ரஜஇ, இந்த இரண்டு தலாகிலும் இத்தாவில் இருக்கும் காலமெல்லாம் மனைவி கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். மனைவியின் செலவினங்களையும் கணவன்தான் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டை விட்டு வெளியேற்க கூடாது. கணவனுடைய வீட்டில் தான் அவள் இருப்பாள். அவருடைய செலவினங்களும் அந்த கணவன் மீதுதான் கடமை. இது ஒரு நிலை. முதல் தலாகுக்கு பிறகு, இரண்டாம் தலாகுக்கு பிறகு அந்த செலவினங்களை பார்த்து கொள்வது, தங்குவதற்கான இடத்தையும் கொடுப்பது, அதாவது தன்னோடு தங்க வைப்பது, இரண்டும் கணவன் மீது கட்டாய கடமை. சரி, மூன்றாவது தலாக் மொழிந்து விட்டால் தங்குவதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும் கடமை இல்லை, மற்ற செலவீனங்களும் கடமை கிடையாது. சுக்னா நஃபகா என்று சொல்வார்கள். சுக்னா தங்குவது, தங்க வைப்பது, நஃபகா செலவினங்கள், இரண்டும் அந்த கணவன் மீது கடமை கிடையாது மூன்றாம் தலாகுக்கு பிறகு. மூன்றாம் தலாகுக்கு பிறகு இருவரும் முழுமையாக அந்நிய ஆணாக அந்நிய பெண்ணாக ஆகிவிடுவார்கள். சரி, இதே தலாக் அந்த கணவர் மனைவியோடு ஒன்று சேர்வதற்கு முன்னால் நிக்கா நடந்தது, ஒன்று சேரவில்லை, அதாவது இல்லறத்தில் ஈடுபடவில்லை, அதற்குள் தலாக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தலாக் கொடுத்து விட்டார். அப்போது அவர் மஹரை நிர்ணயிக்காத நிலையில் தலாக் சொல்லிவிட்டால் அப்போது என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது அந்த பெண்ணுடைய மனம் புண்படாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பொருளை, ஏதாவது ஒரு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை விதிக்கிறான். அது மஹர் என்று சொல்ல முடியாது. மஹர் நிர்ணயித்து கொடுக்காமலே நிக்கா செய்து பிறகு இல்லறத்தில் ஈடுபடாமல் தலாக் சொல்லிவிட்டால் நிர்ணயித்த மஹருடைய பாதி பகுதியை கொடுத்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? பிரிந்து போக வேண்டும். எனவே அங்கு மஹர் உடைய பாதி பகுதி அல்லது மஹர் கொடுத்து இல்லறத்தில் ஈடுபட்ட பிறகு வாழ்ந்து, இருவரும் சேர்ந்து வாழ்ந்து இல்லறத்தில் ஈடுபட்டு உடலுறவு கொண்ட பிறகு தலாக் சொன்னால் மஹரை வாபஸ் வாங்கக்கூடாது, கொஞ்சம் கூட வாபஸ் வாங்கக்கூடாது. மாறாக மஹர் கொடுக்காமல் இருக்கும் நிலையில் தலாக் சொல்லியிருந்தார், முழு மஹரை கொடுத்து விட்டு தான் போக வேண்டும். இதெல்லாம் மஹர் தொடர்பான சட்டங்கள். ஆனால் மஹர் நிர்ணயிக்கப்படாத நிலையில் நிக்கா செய்து உடலுறவு கொள்ளாத நிலையில், இல்லறத்தில் ஈடுபடாத நிலையில் தலாக் சொல்லிவிட்டால் அடுத்த நாளே, அந்த நாளே அப்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுடைய மனம் புண்படாமல் இருக்க ஏதாவது ஒரு பொருளை, ஏதாவது செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிக்கிறான். சரி, அதே ஹுலா சம்பந்தமா பார்க்கும் பொழுது, ஒரு பெண் ஹுலா வாங்கும் பொழுது அந்த கணவன் மீது இந்த பெண்ணுடைய செலவீனங்கள் கடமையா என்று கேட்டால் இல்லை, கடமை கிடையாது. ஹுலா வாங்கும் பொழுது ஹுலா வாங்கிய அடுத்த நொடியே இருவரும் அந்நிய ஆணாக அந்நிய பெண்ணாக மாறிவிடுவார்கள். அந்த பெண்ணுடைய செலவீனங்களும் இந்த கணவன் மீது கடமை கிடையாது. இது ஹுலா தொடர்பாக. ஆம், தலாக் சொல்லும் பொழுது ஒரு ஆண் தன் பெண்ணுக்கு, மனைவிக்கு தலாக் சொல்லும் பொழுது, அது மூன்றாவது தலாகாக இருந்தாலும் சரியே, அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால்
குழந்தையை பெற்றெடுக்கும் வரை என்ன செய்ய வேண்டும்? செலவினங்களை பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தையை பெற்றெடுக்கும் வரை, இது தலாகிலே, குழந்தையை பெற்றெடுக்கும் வரை செலவினங்களை பார்த்து கொள்ள வேண்டும். சரி, குழந்தைகளுடைய செலவினங்கள் என்ன என்று கேட்டால், அது எல்லா நிலையிலும் குழந்தையுடைய செலவினங்கள் என்பது கணவன் மீதுதான் கட்டாய கடமை. அது பெண்ணுடைய கடமை கிடையாது. மாறாக தனக்கு பிறந்த குழந்தைகளுடைய பொறுப்பு அந்த கணவன் மீதுதான் இருக்கிறது. இருவரும் பிரிந்து விட்டாலும் சரி, குழந்தையுடைய செலவினங்கள் அந்த தகப்பன் மீதுதான் கட்டாய கடமை. ஆம், சின்ன குழந்தைகளாக இருந்தால் தாய் தேவை, தாயோடு இருப்பார்கள். அந்த செலவினங்களை இவர்தான் பார்க்க வேண்டும். அது உணவு தொடர்பான செலவினங்கள், துணி அல்லது தங்குவதற்கு காசு கொடுக்க தேவைப்பட்டால் அது, அல்லது அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்து பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அதற்கான செலவினங்கள் என்று அனைத்து செலவினங்களையும் அந்த தகப்பன் தான் பார்க்க வேண்டும். ஆம், அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைந்தவர்களாக இருந்தால் அப்போது அந்த குழந்தைகளிடம் கேட்கப்படும், அந்த பிள்ளைகளிடம், தந்தையோடு இருப்பாயா அல்லது தாயோடு இருப்பாயா என்று கேட்கப்படும். அவர்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களோடு போகலாம். புத்தி வந்த பிறகு அல்லது குறிப்பாக பருவ வயதை அடைந்த பிறகு கணவன் மனைவி பிரிந்தால் அந்த குழந்தைகள் யாரோடு வாழ விரும்புவார்களோ அவர்களோடு அனுப்பி வைக்கப்படுவார்கள். அப்போது பாலிக் ஆன பிறகு செலவினங்கள் தகப்பன் பார்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. அவர்களால் சம்பாதித்து சாப்பிட முடிந்தால், ஆம், அவர்கள் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய வயதை அடையவில்லை, அந்த பக்குவம் இல்லை, அந்த அறிவு இல்லை, அதற்கான வழிகள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஸ்டேபிள் ஆகும் வரை, அவர்கள் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய தகுதியை அடையும் வரை தகப்பன் தான் நினைச்ச வேண்டும், அந்த செலவினங்களை பார்த்து கொள்ள வேண்டும், குழந்தைகளுடைய செலவினங்கள். எனவே பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அவசியம் தந்தையாக வேண்டும். பருவ வயதை அடைந்த பிறகுள்ள சட்டம் என்ன என்று கேட்டால், அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்களுடைய செலவினங்களை தகப்பன் தான் பார்க்க வேண்டும், வேறு வழி இல்லை என்று இருந்தால் தகப்பன் மீது கடமை. அவர்களை சம்பாதித்து சாப்பிடக்கூடிய நிலையை அடைந்து விட்டார்கள் என்று உணர்ந்தால் அப்போது கடமை கிடையாது. இது செலவினங்கள் தொடர்பாக சுருக்கமான ஒரு பார்வை. இதே நேரத்தில் கணவன் மனைவி தலாக் அல்லது ஹுலாவிலே பிரிந்து விட்டால் இந்த குழந்தைகள் யாரோடு போக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து வைக்க வேண்டும். ஹுலா அல்லது தலாகிலே குழந்தைகள் சிறியவர்களாக இருந்தால், குறிப்பாக பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் தாயோடு தான் போக வேண்டும். தாய் தேவை. சரி, அதே பருவ வயதை அடைந்தவர்களாக இருந்தால் இந்த குழந்தைகளிடம் கேட்கப்படும், அவர்கள் தந்தையை தேர்வு செய்தால் தந்தையோடு போக வேண்டும், தாயை தேர்வு செய்தால் தாயோடு போக வேண்டும். ஆனால் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அவர்கள் தாய்க்கு சொந்தமானவர்கள், தாயோடு தான் போக வேண்டும். ஏனெனில் தாய் தான் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய வழிமுறைகளை அறிந்தவள், சிறப்பாக வளர்க்கக்கூடிய தகுதி உள்ளவள். அந்த அடிப்படையில் தாயோடு தான் போக வேண்டும். இதுதான் சட்டம். ஆம், சில நேரங்களில் என்ன ஆகும் என்று சொன்னால், மார்க்க ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக பெண்ணிடம் பிரச்சனைகள் இருக்கலாம். பெண்ணுடைய நடத்தை சரியில்லை, பிரச்சனை உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த பெண்ணோடு அனுப்பி வைக்காமல் அந்த குழந்தைகளுடைய ஆகிரத்தை கவனத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள், பொறுப்புதாரிகள் நினைச்சு வேண்டும், அந்த குழந்தைகளுடைய ஆகிரத்தை கவனத்தில் கொண்டு தந்தையின் பொறுப்பில் தர முயற்சிக்க வேண்டும். இதற்கு நேர்மாறாக கூட இருக்கலாம். தந்தை சரியில்லை மார்க்க ரீதியாக, தந்தை குழந்தைகளை அழைத்து செல்ல முயற்சி செய்தால் அப்போது பொறுப்புதாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் முயற்சி செய்து குழந்தைகளை தாயிடம் கொடுக்க, தாயிடம் ஒப்படைக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளின் மறுமை வாழ்க்கையை கவனத்தில் கொண்டு. எனவே இது செலவினங்கள் தொடர்பாக. அதே போல் இருவரும் பிரிந்த பிறகு குழந்தைகள் யாரிடம் போக வேண்டும் தொடர்பாக மிக சுருக்கமான ஒரு பார்வை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இதே போல் நமக்கு தேவையான ஹுலா தலாக் போன்று அன்றாட வாழ்க்கையில்
நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு தேவையான பல சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.